ஒரு மனிதன் வாழ்க்கையில அதிகமான கித்தாபுகளை படிக்கக்கூடியவனா இருக்கான். நிறைய புக்கு படிக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒரு புக்கு முடிச்சோட இன்னொரு புக்கு படிக்கிறான், அதை முடிச்சோட இன்னொரு புக்கு படிக்கிறான். அதனுடைய பலன் என்னவா இருக்கும்? அதிகமா வாழ்க்கையில கித்தாபுகளை படிக்கிறான், அதுல இருந்து பாடங்களை கத்துக்கிறான்னா அதனுடைய பலன் என்னவா இருக்கும்? நிறைய இல்மு கத்துப்பான். தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை அந்த புக்குல இருந்து அவன் கத்துப்பான். தன்னுடைய மார்க்கத்திற்கு தேவையான பல விஷயங்களை அவன் மார்க்கம் சார்ந்த புக்குகளை படிக்கக்கூடியவனாக இருந்தால் அதுல இருந்து கத்துப்பான். தன்னுடைய இல்மை மீன்படுத்திக் கொள்வான். தன்னுடைய செயல்களை அதிகப்படுத்திக் கொள்வான். பேச்சு அழகாக வரும். வாசிக்க கத்துப்பான். ஒரு விஷயத்தை மற்றவர்களிடத்துல சொல்லுவது அவனுக்கு எளிதாக இருக்கும். டெய்லி உடற்பயிற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவன் என்ன பலனை பார்ப்பான்? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சக்திசாலியாக இருப்பான். அவன் பலம் மிக்கவனாக இருப்பான். மாறாக நாட்களை ஃபுல்லா வேஸ்ட் அடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் எதையும் கத்துக்காம சும்மா செலவழிச்சுட்டு இருந்தா அவனுடைய நிலைமை என்ன? தனக்கும் எந்த பிரோஜனமும் இருக்காது, தன்னை சார்ந்து உள்ளவர்களுக்கும் எந்த பிரோஜனமும் இல்லாத ஒருத்தனாக தான் அவன் வாழ்வான். அப்போ அதே போலதான் ஒரு நல்ல முஸ்லீம் எப்படி இருப்பான்? தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு பாடமாக ஆக்கி வைப்பான். தன்னுடைய வாழ்க்கையை சக முஸ்லிம்களுக்கு எடுத்துக்காட்டாக ஆக்கி வைப்பான். தான் மாறுவதன் மூலமாக பிறரையும் மாறுவதற்கு தூண்டுவான். தன்னை சுற்றி உள்ளவர்களை மாற்றத்தின் பக்கம் அழைத்து வருவான். இது ஒரு நல்ல முஸ்லிம் கிடையாது. ஒரு நல்ல ஆசிரியர் நினைத்தார் என்று சொன்னால் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களை சீர்படுத்துவார். ஒரு நல்ல குடும்ப தலைவன் நினைத்தான் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை சீர்படுத்துவான். ஒரு நல்ல மகன் நினைத்தான் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போவான். இந்த மாதிரி இந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் நினைத்தான் என்று சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டும் என்று நினைத்தான் என்று சொன்னால், இந்த சமூகத்துடைய மாற்றத்தை சில நாட்களில் பார்த்து விடலாம். ஒவ்வொரு தனி மனிதனும் அதை தன்னுடைய உள்ளத்தில் நினைக்க வேண்டும். உட்கார்ந்துட்டு சமுதாயம் மாறணும் காத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த மாற்றம் என்பது வரவே செய்யாது. இங்க இத்தனை பேர் இருக்கிறோம், ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மறுநாள் எந்திக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் எந்திக்கும் போது நான் சொல்றேன், இன்னையிலிருந்து என் வாழ்க்கையில தான் போய் சொல்ல மாட்டேன். இன்னொருத்தர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில இனி நான் நேர்மையா தான் இருப்பேன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் என்னுடைய வாழ்க்கையில பிறரை பத்தி தப்பா பேச மாட்டேன், பிறருக்கு நான் தீமையான காரியங்களை தூண்ட மாட்டேன். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இன்னையிலிருந்து ஒரு நல்ல காரியத்தை செய்வேன், இன்னையிலிருந்து ஒரு தீய காரியத்தை குறைச்சுப்பேன். ரொம்பவே இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் நாளை எந்திக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நல்ல அமலை நான் சேர்த்துப்பேன், ஒரே ஒரு தீய அமலை குறைச்சிப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி எடுத்தாருன்னா அடுத்த வருஷம் இந்த உம்மத்துடைய நிலைமை பழையபடி இருக்குமா? இருக்காது. சமுதாயம்னா என்ன? ஒரு சொசைட்டினா என்ன? நம்ம சொசைட்டிங்கிறது ஏதோ தனியா ஒரு உருவம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் தான் ஒரு சமுதாயம். ஒவ்வொரு தனி மனிதன் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். சமுதாயம்னு சொல்லிட்டு தனியாலாம் எதுவும் கிடையாது. சமுதாயம்னு சொல்லிட்டு தனியா ஒரு உருவம்லாம் எதுவும் கிடையாது. சமுதாயம் என்பது நீங்களும் நானும் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். இங்க அமர்ந்து இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். பல தனி மனிதர்கள் சேர்ந்தது ஒரு சமுதாயம். ஒவ்வொரு தனி மனிதனும் என்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சிட்டானோ அன்னைக்கு அந்த சமுதாயம் டோட்டலாக மாறிவிடும்.